இது பண்ண வரைக்கும் வேறு டவுட்ஸ் இருக்காதா? இல்லை சார், டவுட்ஸ் எனக்கு சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் போர்டில் வந்தாலும் செக் பண்ணிடுங்க. போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு எடுப்பு அந்த வாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு வேரியேஷன் சைஸில் இருந்துச்சு. அந்த பழைய வாட்ச் கூட அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிஆர்டி மாதிரி போட்டுருக்கல, சிஆர்டிக்குள்ளே இருக்குது பழைய எஸ்எம்பிஎஸ். இப்போ லேட்டஸ்டாக வர மாதிரி பழைய எஸ்எம்பிஎஸ் அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கும். லேட்டஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எம்பி சொல்லுவாங்க. அது ரொம்ப சர்வீஸ் மோடாக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கறதுக்குமே மெயினாக நம்ம இந்த ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆர்னு இருக்கும், கண்டன்ஸ்லாம் சீன் இருக்கும், இந்த இந்த இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிடலாம். அடுத்தது டிரான்சிஸ்டர்லாம் வந்து கியூ அப்படின்னு கொடுத்துருவோம். ஒரு அந்த போர்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் தான் நாங்கள் அடுத்து அங்கே என்னென்ன இருக்குது அந்த மாதிரி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் டிரான்சிஸ்டர் பார்த்துருவோம். இது முடிச்சுல டைவர்ட் பார்த்தாச்சுல. அடுத்த டிரான்சிஸ்டர் ரான்ஸோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆம்பிளிஃபிகேஷன். நாம ஒரு சிக்னல் இப்போ ஒரு சிக்னலாக இருக்கட்டும், மற்றபடி வோல்டேஜ் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆம்பிளிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ரெகுலேஷன் சிலது. இப்போ அந்த ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவோம். ரெகுலேட்டர் ஐசியுமே இந்த டிரான்சிஸ்டர் கான்செப்ட்லாம் பண்ணி ரெகுலேட்டர் இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம் ஆரம்பத்தில். அந்த டிரான்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக வந்து இந்த சிலிக்கான் டிரான்சிஸ்டர் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் காமிக்கிறேன். சிலிக்கான் அப்படின்றது எப்படின்னா ஜஸ்ட் ஒயிட் கலரில் இருக்குது சிலிக்கான் டிரான்சிஸ்டர். டிரான்ஸ்லாம் மூணு என்பிஎன் பிஎன்பி அது டிரான்ஸ் படம் போட்டு பேஸு கலெக்டர் எமிட்டர் அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. இந்த மூணு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்தது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பேக்லைட் ஃபிஃப்டி. இப்போ அதுக்கடுத்து என்னன்னா பர்டிகுலர் ஹீட் ஏறப்ப டிரான்ஸ்ஃபர் பொருள் என்னன்னா உள்ள அந்த ஹீட் இருக்குல்ல, ஹீட் ப்ராடக்ட்ல அந்த பர்டிகுலர் ஹீட் ஏறணும் டம்ளர் டிரான்ஸ்ஃபர் ஃபெயிலியர் ரெடி ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து இன்பில்ட்டா உள்ளே வந்து அந்த ஹீட்டிங் பிளேட் வச்சிருப்பாங்க உள்ள அந்த ஹீட் இருக்கு. அங்கே போக அதோட ஆம்பியர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக் இதோட ஹீட்ஸிங்க வெளியில வச்சாங்க. பட் அடுத்தடுத்த அட்வான்டேஜ் ரொம்ப ஹீட் ப்ராசஸ் ஆகுன்றாங்க. இந்த டிரான்சிஸ்டருக்கு கீழே பிளேட்லாம் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய நம்ம இந்த டிவியில் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி பழைய சிஆர்டி டிவியில் அந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு பெரிய இதை வச்சிருப்பாங்க. Introducing the Vitamin C Plus range from Lakme, the powerhouse of vitamin C. More vitamin C in the new Lakme Vitamin C Plus facial serum. Get healthy, glowing skin. No matter what your skin type, power up your skin with the new Lakme Vitamin C Plus range. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அதனால நான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி பானையை வந்து பேனை என்னன்னா இது என்னன்னா வோல்டேஜ் இந்த ஹையா இருப்பா. அந்த டைப்ல அந்த ரெண்டு டைப் ஆம்பிளிஃபிகேஷன் நான் ஃபீல்ட் எஃபெக்ட்ன்றது அது நார்மல் அந்த சென்டிலேட்டர் அந்த மாதிரி ஸ்விட்சிங் பண்றதுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபிகேஷன். Small low power transistors are enclosed in a resin case. இது பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கு. இப்போ நார்மலாக பழைய டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ரேடியோஸ் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெசின் கேஸ். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஏறும். இந்த மெட்டல் கேஸ் இருக்குல்ல. As this will damage the components over time.
you usually find these metal body transistors attached to a heatsink. நான் சொல்ல heatsink plate. இதையும் மீறி ஹீட் வரத ஹீட் ரெடியூஸ் பண்ணி வெளியே போற மாதிரி. DC bench power supply. Very have some MOSFET transistors. Yeah, நான் சொல்ற heatsink plates. Very large. நான் சொல்ற அடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் MOSFET சொல்றேன். The components quickly reach 45 degrees Celsius or 130. பரிமாண ஹீட் போல அப்படினா they will become much hotter as the current increases. But for electronic circuits with small currents, we can just use these resin body transistors, which do not require a heatsink. On the body of the transistor, we find some text. This will tell us the part number, which we can use to find the manufacturer's data sheet. Each transistor is rated to handle a certain voltage and current, so it's important to check these sheets. Now, with a transistor, we have 3 pins, labelled E, B, and C. Emitter, base, This collector. stands for the emitter, the base, and the collector. Typically, with these resin body type transistors with a flat edge, the left pin is the emitter, the middle is the base, and the right side is the collector. However, not all transistors use this configuration, so do check அந்த எல்லா ட்ரான்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. இந்த பேஸ் எமிட்டர் கலெக்டர் வந்து ஒவ்வொரு இது மாதிரி மாறும். ஒவ்வொருத்தரும் அந்த பேஸ் to a battery, it will illuminate. We can install a switch into the circuit and control the light by interrupting the power supply. But this requires a human to manually control the switch. நான் ஒரு ஸ்விட்சிங் காரணம் ஸ்விட்சிங் சொல்றேன். நம்ம ஆன் பண்ணா இது வந்து நம்ம நார்மலா ஆன் பண்றது வந்து டைரக்ட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இப்போ மேனுவலா ஒரு ரிமோட்ஸ் நீங்க வித்தவுட் ஸ்விட்ச்ல நீங்க ஆன் பண்ணா இந்த மாதிரி ஸ்விட்சிங் கண்ட்ரோலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்விட்ச்ல வந்து ஆன் பண்ணலாம். Transistor. This transistor is blocking the flow of current, so the light ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிருக்காங்கடா. இப்போ இங்க சிக்னல் கொடுத்து பாருங்க. voltage to the base pin in the middle. இதுக்கு ஸ்மால் வோல்டேஜ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா This is the transistor to start allowing current to flow in the main circuit, so the light turns on. We can then place a switch on a controlling pin to operate it remotely, or we can place a sensor on this to automate the control. Typically, we need to apply at least 0.6 to 0.7 volts. பட் இந்த ஸ்விட்சிங்லாம் சொல்றது என்னன்னா நம்ம இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சொல்றாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக என்னன்னா டெம்பரேச்சரோட நார்மலா நீங்க வெளியே இருக்கீங்க உள்ள வரீங்க இந்த ரூம்ல வந்தா நீங்க ஒரு மேனுவலா ஸ்விட்ச் போடணும். பட் இந்த செட்டிங்ஸ்ல என்னன்னா நீங்க உள்ள வந்தீங்கன்னா அப்படியே உங்களை சென்ஸ் பண்ணி டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி லைட் எரியுங்க. அந்த மாதிரி ஒரு அந்த ஹீட் சொல்றாங்கல்ல the temperature. For example, this simple transistor circuit has a red LED and a 9-volt power supply across the main circuit. The base pin is connected to the DC bench power supply. The circuit diagram looks like this. When the supply voltage to the base pin is 0.5 volts, the transistor is off, so the LED is also off. At 0.6 volts, the transistor is on, but not fully. The LED is dim because the transistor is not yet letting the full current flow through the main circuit. Then, at 0.7 volts, the LED is brighter because the transistor is letting almost the full current through. And at 0.8 volts, the LED is at full brightness. The transistor is fully open. So what's happening is we're using a small voltage and current to control a larger voltage and current. We saw that a small change வால்யூம் கண்ட்ரோல் சொல்றோம்ல வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. If we input a signal to the base pin, the transistor acts as an amplifier. இது ஆம்பிளிஃபிகேஷன் சொன்னால என்ன ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் சேம் இதே இப்போ ஆடியோன்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு வந்து நம்ம சவுண்டு ஆம்பிளிஃபிகேஷன் அதே மாதிரி வீடியோ. பட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம பழைய சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் இருக்குங்களா அந்த வீடியோ சிக்னல் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அந்த லோ சிக்னலாக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ரீ ஆம்பிளிஃபிகேஷனில் இந்த வந்து டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணாங்க. அடுத்து பவர் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப தனியாக ஒரு ஐசி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பவர் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணோம்னா அந்த போர்டோட இது பெருசாக இருக்கு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய நீங்கள் நெட் போர்டு நீங்கள் சிஆர்டி போர்டு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அந்த போர்டு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி டைப்ல நம்ம பண்ணால் ப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணலாம் பவர் ஆம்பிளிஃபையருக்கு டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணலாம். ஆர்ஜிபி இருக்குல்ல ரெட் கிரீன் ப்ளூ ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ப்ரீ ஆம்பிளிஃபையேஷன் பண்ணி ப்ரீ ஆம்பிளிஃபையேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணலாம். பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொஞ்சம் பெரிய டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த லெவலில் என்ன பண்ணால் ப்ரீ ஆம்பிளிஃபையர் மட்டும் ஒரு குட்டி டான்ஸ் யூஸ் பண்ணி பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஒரு ஐசி அந்த ஒரு ஐசியே வந்து ஆர்ஜிபி 3 கண்ட்ரோலையும் கொடுத்து 3யுமே செப்பரேட்டாக பிரிச்சாங்க.
இந்த மாதிரி பூஸ்டிங் த சிக்னல். இப்போ சவுண்டுக்குள்ள சவுண்டு, நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். There is a very small current in the base there, perhaps just 1 milliamps or even less. The collector has a much higher current, for example 100 milliamps. The ratio between these two is known as the current gain and uses the symbol beta. You can find the ratio in the manufacturer's data sheet. ஜஸ்ட் ரொம்ப டெப்த்தாக இப்போ நம்ம என்னன்னா இதை பொறுத்தவரை டிரான்சிஸ்டர் செக் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம நார்மலாக ஒரு 2 டயோடு சேர்ந்ததா ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுக்கேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து நான் மல்டிமீட்டர் போகலாம். மல்டிமீட்டர் செக் பண்ணுறப்ப சொல்லுவேன். மல்டிமீட்டரில் செக் பண்ணுறப்ப டயோடில் வந்து ஒன் சைடு வந்து கண்டினியூட்டி காமிக்கும், அனதர் சைடு கண்டினியூட்டி காமிக்காது. அதான் கண்டிஷன். அதுமாதிரி கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல 2 சைடு வேலையை காமிக்கும். அதான் நான் வந்து பொலாரிட்டின்னு சொல்லல. ரெசிஸ்டன்ஸ்ல நீ எந்த சைடு வச்சாலும் 3 நிமிஷம் காமிக்கும், இப்படி வச்சாலும் 2 சைடு எப்படி சொல்லலாம். பட் டயோடில் வந்து ஒன் சைடு காமிக்கும், ஒன் சைடு காமிக்கும். சேம் அதே தான். ஒரு 2 டிரான்சிஸ்டர் வந்து ஒரு டயோடு. இப்போ டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ல ஒன் சைடு வேல்யூ காமிக்கணும், அனதர் சைடு மாற்றிக்கிற வேல்யூ கவர்ஸ். ஜஸ்ட் பேஸ்ல வச்சுட்டு பேஸ் எதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பேஸ் டு கலெக்டர், பேஸ் டு எமிட்டர் வரப்ப ஒன் சைடு வந்து ஓம்ஸ் காமிக்கணும். அப்படியே பேஸ்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி வைக்கிறப்ப, நெகட்டிவ் வைக்கிறப்ப காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி காமிச்சிட்டு அப்படின்னா 2 பக்கம் காமிச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 2 பக்கமும் காமிக்கிறப்ப ஓப்பன் ஆகிடுச்சு அர்த்தம். ஒன் சைடு காமிச்சு ஒன் சைடு காமிக்கிறப்ப நம்ம தான் டிரான்சிஸ்டர் பொறுத்தவரை குட் கண்டிஷன் இருக்கு. டயோடோட கான்செப்ட். Collector current is 100 milliamps and the base current is 1 milliamp. So the ratio is 100 divided by 1, which gives us 100. We can also rearrange this formula to find the currents also. இந்த ரொம்ப தப்பாக தேவை. இது அந்த பேஸ் நம்ம என்பிஎன்பி சொல்கிறாங்க. சேம் இதே கான்செப்டில் தான் அடுத்த மாஸ்பெட். நீங்கள் அந்த பேஸ் கலெக்டர் மட்டும் போடுறீங்க, இந்த மாதிரி போடுறீங்களா? டிரான்ஸ்ஃபர் சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை இல்லை எப்படி போடக்கூடாது. இதை பொறுத்தவரை இந்த மாதிரி போட்டு இப்படி தான் இப்படி ஒரு ரவுண்டு வரும். இங்கே பேஸு சில இதில் அந்த எமிட்டர் இப்படி இருக்கும், சில இதில் எமிட்டர் இப்படி கீழே இருக்கு. இப்போ பேஸ் அங்கே இருந்தால் இங்கே கலெக்டர் இருக்கேன். சில இதில் வந்து எப்படி வச்சுட்டு கீழே வந்து எமிட்டர், இங்கே பேஸ் கலெக்டர். இந்த மாதிரி என்பிஎன்பி தான். ப்ளஸ் வந்து இதோட நார்மல் சிம்பிள் அப்படின்றது ஜஸ்ட்டு போட்டு பேஸு கலெக்டர் எமிட்டர். சில இதில் என்ன இருக்குன்னா இப்போ சென்ட்ரல் பேஸ் இருக்கும், பேஸு கலெக்டர் எமிட்டர். இது என்னன்னா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு இடம் பேசும் போது ஆம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணணும், இல்லை வந்து வோல்டேஜ் சுவிட்சிங்கில் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு இருந்தாங்களா இது ஒரு டிரான்சிஸ்டர். நார்மலாக வந்து இந்த சிம்பிள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இதில் கியூ அப்படின்னு தான் சொல்லுவாங்க டிரான்சிஸ்டர். பார்ட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சிஸ்டரோட கீழே வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேஸு கலெக்டர் எமிட்டர் பிசிஇ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து இது வேற ரெகுலேட்டர் ஐசியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சொன்ன ரெகுலேட்டர் ஐசியை உள்ள ஒரு சின்ன சர்க்யூட் போட்டு அந்த ரெகுலேட்டர் ஐசியை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதோட அதே தான். அதுக்கடுத்து நம்ம மாஸ்பெட் நான் சொன்ன மெயின் ரீசன் தான். மாஸ்பெட்டையும் பார்த்துருவோம், இதில் இருக்காங்கன்னு தெரியல இந்த வீடியோவில். We have 2 main types of bipolar transistors. Definitely. Transistors are the basic building blocks of modern-day electronics. There are billions of transistors in the device which you are using to watch this video, mostly of which comprises field effect transistors. In today's video, we will be exploring one of the field effect transistor, which is metal oxide semiconductor field effect transistor or MOSFET. metal oxide semiconductor MOSFET அப்படின்றது என்னன்னா metal oxide semiconductor field effect transistor.
நம்ம ஆக்சுவலி டயோடோட இதான் சொல்லுவோம் செமிகண்டக்டர் அந்த மாதிரி டயோடு சொல்றது டயோடோட இன்னொரு அனதர் டெக்னிக்கல் வேர்ட் சொல்லுவோம்ல எலக்ட்ரானிக்ஸ்ல சொல்ல குறை கடத்தி குறை கடத்தியோட டைரக்ட் மீனிங் வந்து செமிகண்டக்டர் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். Transistor. From the basics of current and semiconductors to the Same regions அதே of கன்செப்ட் structure தான். of MOSFET சிலிக்கான் and கொடுத்தோம்னா its அதுல work n டைப் at p டைப் அது last, மாதிரி also சொல்லுவோம். at its இதுல வந்து source. பார்த்தா NPN சொல்லுவோம். இதுல வந்து n சேனல் p சேனல் சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு டைப் NPN PNP. ஜஸ்ட் இதுல மாஸ்பெட்னு வரப்ப என்ன சொல்லுவாங்கன்னா p சேனல் n சேனல். Before everything, let us understand the flow of current and electrons with this basic circuit. In this circuit, the current flows from the positive terminal to the negative terminal of the battery. Also, the electric field flows from the positive terminal to the negative terminal outside the battery. The flow of electrons is opposite to the flow of the electric field or current. That is, electrons flow from the negative terminal to the positive terminal. A MOSFET is made from a semiconductor material such as silicon. Semiconductors have conductivity between conductors and insulator. Hence, to make a semiconductor a good conductor, we introduce impurities in the pure crystal. There are two types of impurities that are added. If the impurities are pentavalent, then the resulting semiconductor is n-type. In n-type, electrons are the majority of charge carriers. And if the impurities are trivalent, then the resulting semiconductor is p-type. In p-type, holes are the majority of charge carriers. Now, if we join them, then at the junction, the electrons from n-type will fill the holes in p-type, depleting the charges near the junction. This region is known as the depletion region. If we connect p-type to the positive terminal and n-type to the negative terminal of the battery, P-type is the positive, negative, this is called negative. forward bias. If the polarity of the battery is reversed, the depletion layer increases, and this is called reverse bias. MOSFETs are of two types, enhancement type and depletion type. Both of the types are further divided into two types, N-channel and P-channel. In this video, we will look at N-channel MOSFET only. First, let's see the N-channel enhancement type MOSFET. This is the structure of MOSFET. The yellow regions are N-type semiconductors and blue are P-type semiconductors. This terminal is connected to the substrate or body, hence it's called the substrate or body terminal. These two terminals are called source and drain terminals. Between Source, these drain, terminals, gate, we have a SG. thin layer of insulator or சோர்ஸ் ட்ரெயின் கேட் சேம் இதே சொல்ற கான்செப்ட் தான் பேசிக் கனெக்ஷன் சொல்றோம்ல சோர்ஸ் ட்ரெயின் கேட் அவ்வளவு. Another terminal is attached. It is called the gate terminal. These are all four terminals of MOSFET. As the MOSFET is symmetrical, that is, the source or the drain can be interchanged. Hence, the source terminal and substrate terminal are connected internally, and the MOSFET we see has three terminals. Also, this stops any current flow from the substrate to the source as they are at the same potential. Now, in the MOSFET, we want to flow conventional current from drain to source. So, let's connect a battery between drain and source. This voltage is called VDS as it's between the drain and the source. Also, we can see the graph of drain current versus VDS. The positive end of the battery increases the potential at the drain terminal, thus increasing the depletion region between the drain and substrate. Due to this, there will be no current flow from the drain to the source and the MOSFET is off. This is also called the cutoff region. Now to flow current from drain to source, we have to create a channel between them. கரண்ட் அந்த ஃப்ளோ இதுவும் கரண்ட் அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆம்பிளிஃபிகேஷன் ட்ரான்ஸ் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே தான் இது என்னன்னா இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோம்னா நம்ம நிறையா வந்து இப்போ இந்த செமிகண்டக்டர்ஸ் பார்ப்போம். பட் எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அதே ரிலேட்டட் இப்போ நிறைய வால்யூமாக பார்த்துட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக ஒரு சர்வீஸ் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி இந்த இடத்துல இது ஈக்குவலண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வாங்க போனோம் அப்படின்னாலே அங்கேயே ஒரு ஈக்குவலன்ட் புக்னு வச்சிருப்பான். அந்த ஈக்குவலன்ட் புக் எடுத்துட்டு இல்லை இது மேட்ச் அதை போடுங்க அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இதுக்கும் நிறைய புக்ஸ் இருக்கு. பட் இப்போ லேட்டஸ்ட் நெட் வந்த முன்னாடி அதெல்லாம் வந்து பெரிய அடிச்சோம் டேட்டா ஷீட் பார்த்தோம்னா இப்போ இது போகலாம் இது போகலாம். பட் என்னன்னா மார்க்கெட்ல வர மாஸ்பெட்ஸ் நிறைய வந்து நீங்க வந்து அந்த லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா நார்மலாக ஒரு மதர் போர்டோட வர்றதுலையும் ப்ளஸ் இந்த காமன்ஸோட வர்றதுலையும் இதுலேயும் கொஞ்சம் லைஃப் கம்மி. அதனால சர்வீஸ் நீங்கள் சர்வீஸ்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டர் நீங்கள் இப்போ எந்த ரிலேட்டட் போறீங்களா இப்போ கம்ப்யூட்டர் சர்வீஸ்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்வீஸ் பார்க்க போறீங்கன்னா ஒரு 50 எஸ்எம்பிஎஸ் தனியாக எடுத்து போட வச்சுக்கணும்.
அப்பதான் நீங்க அதுல இருந்து காம்பனன்ஸ் எடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். புதுசா வாங்கி போறதோ புதுசா வாங்கி நீங்க ஒரு கண்டென்ஸ் டயோட அந்த மாதிரி இருக்கலாம் வந்து மாஸ்பெட்டை பொறுத்தவரோட நீ மார்க்கெட்ல வாங்கி போறதோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போர்டில் இருக்குது கன்சல் இருக்கு, நல்ல ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அதுலேயுமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பட் அந்த பிராண்ட் அளவுக்குலாம் இப்போ நம்ம யாரும் அதெல்லாம் பார்க்கல. யாருமே வந்து சரி என்ன பிராண்டு இது நல்லா இருக்கும் மார்க்கெட் பண்ணல. சேம் இதுலயும் சேம் அதே தான். பட் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். Channel, we connect a small voltage source between the gate and terminal is floating in the symbol. Source and substrate are connected internally. Hence, we connect the source and substrate in the symbol also. If the line is broken, then its enhancement type is the channel needs. சேம் இதே தான் நான் சொன்னல அந்த எமிட்டர் புள்ளி வச்சோம். அந்த சேம் இந்த கீழே வந்து இதுல வந்து கீழே புள்ளி வருதா இன் சேனல்ல, இது பி சேனல்ல வந்து கீழே புள்ளி சொல்றாங்க. என்ன மாறுதுன்னு சொல்லிடுறேன். Solid line, then the channel is present and its depletion line. If the arrow is pointing towards the substrate, then it's N channel, or the electrons flow towards the gate to form an N channel. Otherwise, it's இதுல வந்து ஃப்ளோ வந்து வெளியே வரும், இதுல உள்ள போகும். கீழே இருந்து மேல வருது, இதுல இருந்து உள்ள இருந்து வெளியே வருது. ரெண்டே ஒரு டிஃபரன்ஸ். ஒன்று எப்படி இருக்குன்னா இந்த இது வந்து கீழ் நோக்கி நான் சொன்னல இந்த இருக்குல்ல அந்த இன்னொன்று வந்து எப்படி இருக்குன்னா இப்படி வச்சிட்டோம்னா இப்படி இருக்கும். இப்போ இது வந்து என் சேனல், இது பி சேனல். அவ்வளோதான். இது நெகட்டிவ் ஃப்ளோ, இது பாசிட்டிவ். Where the electrons flow away from the gate to form a P channel. These MOSFETs are present in almost all electronic devices, and they need electricity to work. Watch this video on how the mobile அந்த மாதிரி இப்போ வந்து by watching this video on how mobile இது பூரா நீங்க நம்மளோட நம்ம போய் பார்க்க போறா லேப்டாப்லயும் சரி டெஸ்க்டாப்லயும் சரி பிளஸ் வந்து நம்ம எல்இடி டிவி மாதிரி போடுறதுல எல்இடி இது மாதிரி போடுறோட கம்பல்சரி இந்த மாஸ்பெட் இருக்கும். என்னன்னா மாஸ்பெட் எங்கெங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த எஸ்எம்பிஎஸ் இருக்குல்ல சுவிட்ச் மோட் பவர் சப்ளை கம்பல்சரி ஒரு மாஸ்பெட் இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த டயோடுக்கு அடுத்து ரெகுலேட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்னா அதுக்கு அடுத்து 12 வோல்ட்ல 3 வோல்ட் போறது இல்ல 12 வோல்ட்ல வந்து 6 வோல்ட் போறது. இந்த மாதிரி அந்த இடத்துலயும் மாஸ்பெட் ரெகுலேட்டர் மாஸ்பெட். ஏன்னா மோஸ்ட்லி ஃபெயிலியர் ரேட்டிங்ன்றது அதிகமா வரதுன்னா இந்த டயோடு இந்த மாஸ்பெட் தான் வந்து அதிக ரேட்டிங் இருக்கும். பட் இது என்ன ஆகுனா இந்த ஃபெயிலியர் ரேட்டிங் இந்த ஃபெயிலியர் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து டோட்டலி கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் மீன்ஸ் என்னன்னா உள்ள வோல்டேஜ் இன்புட் போகாது, இப்படி ஆன் பண்ணாலும் ஆனே ஆகாம ஐடியா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இந்த இதை செக் பண்ணினாலே செக்கிங் இப்ப இதுக்குள்ள இந்த வெட்டிகளா கொடுக்குறாங்க. இப்ப எல்லாமே சர்ஃபேஸ் மவுண்ட் எஸ்எம்டி வந்துருச்சு. சர்ஃபேஸ் மவுண்ட் வைஸ் அதாவது மதர் போர்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி அதுலேயே அதான் போர்டுமே நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 hours 3 hours ஒரு பின்னாடி கைவிங்களே பயங்கர ஹீட் இருக்கும். நீங்க நார்மல் எல்இடி டிவினாலுமே அது கரண்ட் கன்சியூம் கம்மினாலும் எல்லாமே எஸ்எம்டி டிவைஸ் பண்ணாலும் அதுல இருந்து வர ஹீட் வந்து வெளியே வந்து நிறைய பேர்லாம் பண்ணல. பட் அந்த மாதிரிலாம் ஒரு பண்ணாங்கன்னா இன்னும் வந்து லைஃப் சைக்கிள் கூடும். இப்போ நார்மலா வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா கூலிங் நீங்க ப்ராசர் வரைக்கும் சரி பிளஸ் அந்த மதர் போர்டு வரைக்கும் சரி ரெடியூஸ் பண்ணி வெளியே தர மாதிரி யாரும் இந்த வரைக்கும் டிவியில பண்றது இல்லை. பட் அந்த ஒரு ப்ரொவிஷன் பண்ணி பேக் சைட்ல ஒரு சின்ன ஒரு ஹோல் வச்சு சின்னதா ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபேன் வச்சு உள்ள ஹீட்டை ரெடியூஸ் பண்றா இன்னும் லைஃப் சைக்கிள் வந்து கூடும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஒரு 5 years ஓடுது அந்த மாதிரி கூட யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 5 years இன்னும் ஒரு 2 years 3 years தள்ளிக்கும் ஒரு 8 years. என்னன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ஃபெயிலியருக்காக மெயின் காரணம் ஃபர்ஸ்ட் ஹீட்டிங். அதுக்கடுத்து லைஃப்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸுக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஏன்னா ஒரு கண்டென்சர் ப்ரொடக்ட் பண்ணானா இது வந்து 100 மணி நேரம் தான் ஓடும். 116 மணி நேரம் நீங்க கூலிங்ல ஓடினாலும் சரி ஹீட்டா ஓடினாலும் சரி நீங்க எவ்வளவுதான் ஒரு ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணாலும் சரி போகும். பட் ஆனா இதே இந்த 100 மணி நேரம்ன்றது நீங்க கண்டிஷன் சரியில்லை இப்ப பயங்கர ஹீட் ஏறுது நீங்க வந்து வோல்டேஜ் கையில 100 மணி நேரம்ன்றது 80 மணி நேரமா இருக்கும். நம்ம அதை வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறோம்ன்றத. அதனால நம்ம ஒரு சர்வீஸ் போறோம் அப்படின்னா சர்வீஸ் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் சொல்லணும் சார் இதுக்கு மேல இந்த இது வந்து நீங்க இந்த மாதிரி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சர்ல வந்து சீக்கிரம் வர தேவை
சர்வீஸ் போறோம் ஒரு வால்லே மாட்டிருக்காங்கன்னா வாளுக்கு அதுக்கு ரொம்ப நியரஸ்டா அனுப்பிச்சு கேப்பே இல்லாம இருக்கு சீக்கிரம் பிரச்சனை வரும். இல்ல நல்லா ஒரு வால் மவுண்டிங் ஸ்டாண்ட் நல்லா ஒரு கேப் விட்டு போட்டுருந்தாங்க, சின்ன கேப் ஆச்சு இருக்கும். அதே மாதிரி சில பாத்தீங்கன்னா அந்த சும்மா அடைச்சு வச்சிருப்பாங்க ஒரு இதுவே வந்து, அதாவது அதுல இருந்து எந்த ஒரு வெளியே அப்படியே கரெக்டா அவங்க என்னன்னா ஒரு இன்டீரியருக்கு அப்படியே பிக்சிங்கா இருக்கணும், இதை கூட எழுது அந்த அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுனாலுமே ஃபெயிலியர் ரேட்டிங் வந்து சீக்கிரம். அதனால அதெல்லாம் தவிர்க்க மாதிரி அடுத்தடுத்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணப்ப சொல்லணும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் வந்து அதுனா அசம்பிள் பண்ண ஒரு பர்டிகுலர் டிகிரி செல்சியஸ்ல ஒர்க் பண்ணும். ஹீட் ரொம்ப ஹெவியான ஹீட்ல போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா சீக்கிரம் வந்து விஷயம். இன்னும் ஏசியிலான ஜஸ்ட் ஒரு ஃபேன் மாற்றி போட்டு நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணப்ப ஜஸ்ட் மேல ஃபேன் போடுங்க, அந்த ஒரு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி வெளில தர மாதிரி நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் கண்டினியூஸ் யூஸ் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல அப்படி இல்ல, அப்படித்தானே இப்ப போச்சு. இப்ப லாஸ்ட் லாக்டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி 100 டிவி கண்டினியூஸா ஓடிக்கிறதுனால அடிச்சு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. இப்பயுமே அதெல்லாம் மக்கள் வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்க காலையில டிவி ஆன் பண்ணாங்கன்னா நைட் வரைக்கும் சீரியல் அது ஓடிட்டே இருக்கு. காலைல ஒரு 10 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ண அந்த கண்டினியூஸா வந்து போறதெல்லாம் இருக்கு. அடுத்தடுத்து டெக்னாலஜிஸ்ல நம்ம ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பேசிக்கா இருந்ததா. இதுக்கடுத்து நம்ம காயில்ஸ், நான் காயில் சொன்னல, காயில் தான் அந்த எல்லுன்னு இருக்கும். காயில் அப்படின்னு இருக்கு, எல் இதோட சிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இதுலயே பாத்தீங்கன்னா காயில்ஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர். இதுல வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இது வந்து பிரைமரி, இது செகண்டரி. டிரான்ஸ்ஃபார்மர் அந்த 2 டைப் சொல்லுவோம். ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன். ஸ்டெப் அப்ன்றது நீங்க வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, கொடுக்கறத இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்டெப் அப் சொல்லுவோம். அதே டவுன் நீ குறைக்கிறோம்னா ஸ்டெப் டவுன் சொல்லுவோம். ரெண்டு டைப் தான் மேக்ஸிமம். இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு எஸ்எம்டில மட்டும் யூஸ் பண்றாங்க. ஆரம்ப காலத்துல நம்ம எல்லாமே இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னாலஜி தான். நீங்க ஒரு எலிமினேட்டர் டிசியை கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயினா யூஸ் பண்றது இந்த ஒன்லி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுதான் நீ வந்து டேரக்டா ஏசியை கொடுத்து டிசியை கன்வெர்ட் பண்ணலாம். இந்த டிசியை கன்வெர்ட் பண்றதால அந்த ரெக்டிஃபை எல்லாம் சொல்லுவோம், ஃபுல் வே ஆஃப் வே, அதெல்லாம் நீங்க அந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் படிச்சிருக்கீங்க. இந்த ஜஸ்ட் அதனால சொல்லிடுறேன். ஜஸ்ட் ரெக்டிஃபையர் அப்படின்றது நம்ம 2 டைப். ரெக்டிஃபையர்ன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வே, அடுத்து ஃபுல் வே, அடுத்து பிரிட்ஜ் வே. ஹாஃப் வேன்றது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபுல் வேன்றது தான் நம்ம நார்மலாக ஃபர்ஸ்ட் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் செகண்டரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் சென்டரில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேன்றது இங்கே ஒரு டயோடு, இங்கே ஒரு டயோடு. பட் இது வந்து டைரக்ட் நெகட்டிவ் கிரவுண்டு. இந்த பாசிட்டிவ் வந்து இதையும் ஜாயின் பண்ணி இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது இங்கே ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கெப்பாசிட்டி கொடுத்து அவுட்புட் அப்படியே டிசி விட்டாரு. இதுக்கடுத்து என்னன்னா நிறைய இந்த இதுலையுமே வந்து இந்த சைக்கிளிங் வந்து, அதாவது ஒரு சைக்கிள்ல இங்கிட்ட பாசிட்டிவ் வரும், இன்னொரு சைக்கிள் இந்த பாசிட்டிவ் வரும். சேம் இதே கான்செப்ட் தான் அடுத்து பிரிட்ஜ் வேக மாத்துறாங்க. பட் இதுலயுமே நிறைய எரர் இண்டிகேஷன்ஸ் இருக்குங்க. அடுத்து இதை வந்து பிரிட்ஜ் வேக மாத்துறாங்க. பிரிட்ஜ் பாத்துறீங்களா? தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் பிரிட்ஜ் வேலை என்னன்னா ஒரு சைக்கிள்ல கீழே பிளஸ் வரும், இன்னொரு சைக்கிள்ல மேல பிளஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருக்குல்ல இப்படி ஒரு டயோட, அதுக்கு அடுத்து இங்க போயிட்டு ரிவர்ஸ்ல சேம். இதுலயும் சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இப்ப இது ரெண்டும் இந்த இருக்குல்ல, இது ரெண்டும் நெகட்டிவ் சைக்கிள், இது ரெண்டும் பாசிட்டிவ் சைக்கிள். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நடுவில் ஒரு கெப்பாசிட்டர் போங்க. இது வந்து ஃபுல் வே, இது பிரிட்ஜ் வேணும். பட் இப்பயும் இந்த பிரிட்ஜ் வேலை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த டயோட்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி அட்வான்ஸாக காமிக்கிறேன். இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டயோடு நான் நேற்று கான்செப்ட் போட்டு முடிச்சேன். 4 டயோடு இண்டிவிஜுவல்ஸில் இப்போ இந்த 4 டயோடு சேர்ந்து சிங்கிள் டயோட போட்டாங்க. இப்போ நீங்கள் 4 டயோடு உங்களுக்கு 8 பொலாரிட்டி வரும், 8 பொலாரிட்டி பார்க்கலாம். இப்போ சிங்கிள் டயோடு எப்படி இருக்குன்னா இந்த இருக்குல்ல, இதவே இன்பில்ட்டாக கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு விஷுவலில் காமிக்கிறேன். அவ்வளோதான். 4 என்னன்னா இது 2 இன்புட் ஏசி, அப்படியே டிசி இங்க பிளஸ் இங்க மைனஸ், இந்த பார்த்தா சின்ன கட்டி இருக்கும். இது என்னன்னா இந்த 4 டயோடையும் ஒரு எஸ்எம்டி ஒரு உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. எஸ்எம்டி
ஸ்பேஸிங் கம்மியாகும் கண்டினியூஸ் இதாகும். எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது இதில் உள்ள அவுட்புட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது இந்த டைப் சண்டேவிட நான் சொல்லிடலாம் தெரியுதா? இப்போலாம் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் எஸ்எம்டியில் வரப்போ இந்த மாதிரி வரும். Did you know that your real glow is hidden? This tape test will prove it. See, your real hidden under dead 90% லேட்டஸ்ட் வைஸ் எல்லாருமே இதாகும். என்னன்னா ஃபர்ஸ்ட் இடம் காம்பாக்டாக இருக்கும். இன்னொன்று பற்ற வைக்கிறது இதுலையுமே அந்த ஆம்பியர் சொல்ல 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் இருந்தால் சின்ன சின்ன பெருசாக formula removes dead skin cells and reveals your real glow. Show your real glow. Pond's Bright Beauty Face Wash. Das war jetzt mal. எல்லாமே இப்போ நம்ம லைவ் பார்த்த எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். போயிட்டு என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நான் சொன்ன ஏசி 2 ஏசி ப்ளஸ் वन से लेके 7 तक, मतलब 1N4001 से लेके 7 1 या 2 या 3 या 4 या 5 या 6 या 7 तक कोई भी आप ब्रिज रेक्टिफायर डायोड लगा के मतलब ये डायोड लगा के आप एसी को डीसी में कन्वर्ट करा सकते हैं. கேரளால இருந்து வந்திருக்காங்க 3 பேர் வந்திருக்காங்க. வெயிட் பண்ண அது குவாலிட்டில செக் பண்ணிட்டாங்க. குவாலிட்டில செக் பண்ணிட்டாங்க. உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிருக்கேன். ஓகே और यहाँ पे एसी सप्लाई में जो 2 वायर होता है यहाँ से सप्लाई 3 वायर और यहाँ पे जो 2 डायोड यहाँ पे एक वायर पे लगा है और दूसरा और फ्लो में जैसे लगे और इसमें एसी में क्या होता है प्लस और माइनस. आप यहाँ पे देख सकते हैं ये प्लस और ये माइनस है. ठीक है, तो एसी में प्लस माइनस होता है और जो डीसी कन्वर्ट हो जाता है उसमें डायरेक्ट करंट हो जाता है, मतलब उसमें ओनली पॉजिटिव रह जाता है. तो यहाँ से जो सप्लाई आ रहा है एसी जिसमें प्लस माइनस है, तो डायोड में हमने बताया था कि एनोड टू कैथोड ऑलवेज पॉजिटिव आउट करता है और कैथोड टू एनोड हमेशा नेगेटिव आउट करता है. तो ये जो वायर से यहाँ से पॉजिटिव आउट होगा और कैथोड टू एनोड जो है नेगेटिव आउट हो गया. ठीक है, मगर ये हाफ साइकिल हुआ. हाफ साइकिल मतलब पूरा कंप्लीट डीसी कन्वर्ट नहीं हुआ. तो इसलिए फिर दूसरा जो वायर है यहाँ पे ये डायोड पे दिया गया दूसरे और ये निगेटिव और ये निगेटिव फुल नेगेटिव हो रहा है और यहाँ पे ये पॉजिटिव और यहाँ पे